கேண்டில் ரீடிங் ப்ராசஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு பிளாக் வச்சுருக்கேன். அந்த பிளாகில் ஒரு மொமெண்டம் கொடுத்த கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை நான் ஒரு லைன் வச்சுருக்கேன். ப்ளஸ் செல்லரை பையர் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்டு ப்ரீவியஸ் என்னது ஒரு ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறாங்க. ரிவர்ஸ் ஆகிறப்ப பையரை செல்லர் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லைனை நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடுவீங்களா மாட்டிங்களா? ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் பை பண்ணலாமா வேணாம்னா. ஃபஸ்ட்டு கேட்டகிரி நான் பை பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேட்டகிரி நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுப்பேன் சார்னு சொல்லுவாங்க. மூணாவது கேட்டகிரி நான் எடுக்க மாட்டேன் சார் அப்படின்வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகிரி மார்க்கெட் இங்கே ட்ரிகர் ஆகணும், இது எனக்கு டார்கெட் ஆகணும், அதுக்கடுத்து மேலே போனால் அடுத்த டார்கெட். சரியா? இப்போ இதுக்கு அடுத்த சார்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். இப்போ இது ஒரு கால் ஆப்ஷன் சார்ட். நல்லா பாருங்கள், மார்க்கெட் ட்ரிகர் பண்ணியிருக்கான். ஓகே, ஒரு பஃபர் 2 பாயிண்ட்ஸ் ட்ரிகர் பண்ணியிருக்கான். லைவ் இது வந்து 29-30 பாயிண்ட் போயிட்டுருக்கு. ரைட்டா? பட் இன்னும் டார்கெட்ஸ் இருக்குது. இதில் 2 விஷயம். எனக்கு இது போதுன்னு புக் பண்ணுறவங்க ஒரு ரகம், கரெக்டாக டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க இன்னொரு ரகம். சரியா? அடுத்த சார்ட் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பேஷியன்ஸ் ஆல்வேஸ் கிவ் ரிசல்ட்ஸ் இன் ட்ரேட்.